PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் 2026 சட்டமன்ற தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள என்னுடைய பாச தலைவர் KN இசக்கிராஜா தேவர் மற்றும் PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தென்மண்டல மாநில மாவட்ட கிளை உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் இந்த கிராம மக்கள் அனைவருக்கும் நான் வருக வருக என வரவேற்கிறேன். மானத்தை விட எதுவும் பெரிதல்ல என நினைக்கக்கூடிய என் இரத்த சொந்தங்களே, வீரத்தை விளைநிலமாக கொண்ட மறவர்குல சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வீர வணக்கம். நம்ம அரசியல் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அரசியல் ஒரு சில பேர் பிழப்புக்காண்டி அரசியல் நடத்துகிறாங்க, சில பேர் பணத்துக்காண்டி அரசியல் நடத்துகிறாங்க, சில பேர் கௌரவத்துக்காக அரசியல் நடத்துகிறாங்க. ஆனால் நம்மளுடைய அரசியல் எப்படி இருக்கணும்னா அதிகாரத்தை கைப்பற்றணும். இந்த அதிகாரம் தான் நமக்கு ஒரு ஆளுமையை தரும். அதிகாரங்கிறது எப்படி? அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் நமக்கான விஷயங்களை ஒரு கவர்மெண்ட்லேருந்து நம்ம பெற முடியும். இப்போ இந்த ஊரில் ஒரு ஹையர் அஃபீஷியலாக ஒரு கலெக்டரோ அதை விட ரேங்க் கூடின ஆஃபீஸர் இருந்தால் நம்ம கிராமத்திற்கு தேவையான நல்ல நல்ல விஷயங்களை அவரால் கொண்டு வர முடியும். அதுதான் அந்த அதிகாரத்தை வச்சு அவங்க தன்னுடைய ஆளுமையை யூஸ் பண்ணி இந்த ஊருக்குன்னு மட்டும் இல்லை, நம்ம சமுதாய மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும்னா ஒரு உயர் பதவியில் இருக்கணும். ஏன்னா பழைய காலத்தில் நம்ம மன்னராக இருந்தோம், ஆட்சி செய்தோம். ஆனால் இப்போ எது பவர்ஃபுல் அப்படின்னா அரசியல் தான் ரொம்ப பவர்ஃபுல். அதுக்கு அடுத்து நாம் ஒரு ஆளுமை மிக்க அதிகாரிகளாக வரணும். எல்லாரும் லோ கேட்டகரி அந்த வேலைக்கு போகக்கூடாது. முதல்ல ஒரு காவல்துறையாக இருந்தால் நாம் IPS அந்த மாதிரி ஒரு ஹை ரேங்குக்குரிய விஷயங்களை தான் நம்ம கையில் எடுக்கணும். ஏன்னா நார்மலாக லோ கேட்டகரியில் போய் வேலைக்கு சேர்ந்தால் அவங்க இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க வயசு முடிஞ்சிருது. அதே மாதிரி ஒரு குரூப் 4 அந்த மாதிரி நம்ம நினைப்பை லோ இதில் நினைக்காம செலக்ட் ஒரு கவர்மெண்ட் பட்சிக்கு எழுதுகிறோம் அப்படின்னாலே அதுக்கு அடுத்த ரேங்க் உள்ள நல்ல போஸ்டிங்காக நம்ம அப்ளை பண்ணணும். அது சம்பந்தமான திறமைகளை நம்ம வளர்த்துக்கிடணும். இந்த வரலாறு அப்படிங்கிறத காலங்காலமாக அழிச்சிக்கிட்டே வராங்க. அது இப்போ மட்டும் இல்லை, பிரிட்டிஷ்காரங்க காலத்திலிருந்தே அழிச்சிக்கிட்டு வராங்க. இந்த மாமன்னர் பூலித்தேவர் பிறந்த இந்த மண் முதல்ல வெள்ளையனுக்கு கப்பம் காட்ட மாட்டோம் அப்படின்னு சொன்ன முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் பூலித்தேவர் தான். ஆனால் அதையே இவங்க மாற்றி அமைக்கிறாங்க. ஏன்னா கட்டபொம்மன் தான் இந்த முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர். அவர் தான் இந்த படத்தில் டைலாக் சொல்லுவாங்களே, சிவாஜி பேசுகிற மாதிரி, யார்கிட்ட கேட்கிறாய் வரி மானங்கட்டவனே, அதாவது என் வீட்டு பெண்ணுக்கு நீ மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, இல்லை என் காட்டில் களை எடுத்தாயா அப்படின்னு டைலாக் போடுறாங்களா. அது கட்டபொம்மன் சொல்லவே இல்லை. அதை முதல்ல சொன்னவர் மாமன்னர் பூலித்தேவர் தான். அதனால தான் அந்த ஊருக்கு பேரே நெல் கட்டான் செவல். பிரிட்டிஷ்காரன் நான் அந்த பக்கம் எல்லாமே வரி வாங்கிட்டேன், ஆனால் இந்த சவுத் சைடு என்னால் யார்கிட்டையும் வாங்க முடியல, நீங்கள் முதல்ல வரி கொடுக்கணும் அப்படிங்காரு. வரி கட்ட முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு மாவீரன், ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தான் நம்முடைய மாமன்னர் பூலித்தேவர். ஆனால் அதையே கவர்மெண்ட் எப்படி மாற்றுறாங்க? நெல் கட்டும் செவல் மாற்றுறாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தே அந்த விஷயத்தை பண்ணுறாங்க. இது கவர்மெண்ட் நம்மளுடைய வரலாறை கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கிறதுக்கான ஒரு வார்த்தை. அது நெற்கட்டான் செவல் தான் சரியான ஊர். இப்போ கெஜெட்டில் எப்படி இருக்குன்னா நெல் கட்டும் செவல் அப்படின்னு இருக்கு. ஒரு அரசியல் நம்ம இருக்கோம்னா பதவிக்காகவோ பணத்துக்காகவோ நாம் அரசியல் பண்ணக்கூடாது. நாம் பண்ணுற அரசியல் மக்களுக்கு பயன்படணும், மக்களுக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய விஷயத்தை பண்ணணும். அது யார் பண்ண முடியும்னா நம்ம தேவர் சமுதாய மக்கள் மட்டும்தான். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே சமூகம் தேவர் சமுதாயம் தான். அது மாதிரி வர்ற எல்லாருமே சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஓட்டு போடும்போது அண்ணன் KN இசக்கிராஜா தேவர் யாருக்கு கை காட்டுறாங்களோ
அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. அந்த விஷயத்த இப்போ நம்ம வந்து டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கேலேருந்து யார் பணம் கொடுத்தாலும் நீங்கள் பணத்தை வாங்கிக்கோங்க, ஏன்னா வேண்டாம்னு சொல்ல வேண்டாம். ஆனால் அதுக்காக அவங்களுக்கு ஓட்டு போடணுங்கிற அவசியமே இல்லை. சில பேர் ரொம்ப நியாயத்த மாதிரி நடந்துக்கிட்டா, ஏய் நான் அவன்கிட்ட ரூபா வாங்கிட்டேன்ப்பா, அவனுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்காங்க. அவன் ஒன்றும் அவன் சொந்த காசுலேருந்து கொடுக்கல, நம்மகிட்ட ஆட்டையை போட்டது தான் கொடுக்காங்க. பணத்தை கொடுத்தா வாங்கிக்கோங்க. ஆனால் அண்ணன் யாரை கை காட்டுதாரோ அவருக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும். அப்போ தான் உங்களுக்கான பிரச்சனைகளை அண்ணன் வந்து சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட பேசி உங்களை தீர்த்து வைக்க முடியும். இது இப்போ இந்த கூட்டத்தில் அண்ணன் பேசுகிற விஷயங்களை பிறகு அண்ணன் என்ன சொல்கிறாரோ, யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறாரோ, இதெல்லாம் உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் நீங்கள் சொல்லணும். இந்த இடத்துல கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. நம்ம இப்போ உங்களுக்கு வந்து பக்கத்து ஊரில் உங்கள் ரிலேட்டிவ் இருக்காங்கன்னா அவங்ககிட்டையும் இப்படி வந்து பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் வந்து நமக்கான பிரச்சனைகளை வந்து தொடர்ந்து சரி பண்ணிக்கிட்டு வராங்க. பொதுவாகவே நாம் வந்து அரசியல்வாதிகளை வந்து அந்த ஓட்டு போடுற டைம் வாக்கு கேட்க வர்றதை அன்னைக்கு பார்க்க முடியும். அதுக்கு அடுத்து வந்து சில பேர் நன்றி தெரிவிக்க வருவாங்க, அதுக்கு பிறகு எப்போவுமே வர மாட்டாங்க. ஏதாவது புதுசாக ஒரு பில்டிங் கட்டினா அதை திறப்பு விழாக்கு வருவாங்க. அப்படியுமே என்ன செய்வாங்கன்னா, ஒரு 5 வருஷம் ஆட்சியில் கடைசி வருஷத்தில் தான் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்து அன்னைக்கு வந்து ரோடை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா ஊர்லேயுமே பஸ் ஸ்டாப் கட்டிக்கிட்டு இருக்காங்க, ரோடை வந்து இப்போ தான் போடுறாங்க. ஏன்னா ஆட்சி 5 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த கடைசி நேரத்தில் தான் இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. நம்ம சமுதாய தலைவர் மட்டும்தான் இந்த 5 வருஷத்தில் எல்லா நாளும் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய தலைவர், அதுவும் அண்ணன் KN இசக்கிராஜா தேவர் மட்டும்தான். மீதி வேற யாருமே இவ்வளவு எஃபர்ட் போட்டுலாம் வேலை பார்க்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாலே எனக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாள் பொழுதே சரியாக போயிடும். ஆனால் அவருக்கு வந்து அவ்வளவு பிரச்சனைகளை வந்து டெய்லி ஃபேஸ் பண்ணுறாரு. அப்போ அவர் வந்து எத்தனை ஃபோன் கால் பேச வேண்டியது இருக்கும், அவர் எத்தனை மன உளைச்சலுக்கு ஆக வேண்டியிருக்கும். எல்லாருமே அவங்க பிரச்சனையை உடனே முடிக்கணும். நான் அண்ணன்ட்ட சொல்லிட்டேன், இது சீக்கிரம் முடிக்கலையேன்னு ப்ரெஷர் வேற கொடுப்பாங்க. அவர் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட தொடர்பு கொள்ளும் போதோ இல்லை மற்ற யாரையும் அவர் கான்டாக்ட் பண்ணும்போதோ அதில் கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் இவங்க புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. அவ்வளவு பிரச்சனையும் அவரே ஏற்றுக்கிட்டு இந்த சமுதாயத்தை எப்படியாவது காப்பாற்றணும், ஒரு பிரச்சனைனா தட்டி கேட்கக்கூடிய ஒரு இடத்துல நாம் இருக்கணும் அப்படின்னு அண்ணன் தெளிவாக இருக்கார். அதனால் நாம் எப்போதும் KN இசக்கிராஜா தேவர் வழியில் அவர் சொல்கிற விஷயத்தை நம்ம கடைபிடிச்சு நாம் நடக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, ஓகே, இந்த அரசியல் அப்படிங்கிறது இன வளர்ச்சிக்கானது அல்ல, இந்த நாட்டின் தர்மத்தை காக்கணும் அப்படின்னா அது நாம தான் காக்க முடியும். ஆதி காலத்துல இருந்தே எல்லாருமே எப்படின்னா, ரோட்டில் ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எல்லாரும் கடந்து போயிடுவான். ஆனால் தேவமாறு ஒருத்தன் தான் நின்று என்னடா பிரச்சனை, நீ யாரா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு அதுக்கு ஒரு சரியான தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரே ஜாதி நம்ம தேவர் ஜாதி தான். ரோட்டில் எவனாலும் கீழே விழுந்து அடிபட்டு ரோட்டில் கிடந்தாலும் ஓவர்டேக் பண்ணி போய்கிட்டே இருப்பான். அது மாதிரி நம்ம சமுதாயத்தில் யாருமே அப்படி வந்து ஒருத்தன் பாதிக்கப்பட்டு ரோட்டில் கிடந்தா அவனை வந்து எடுத்து ஆஸ்பத்திரி வரைக்கும் அனுப்புகிற வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு ஜாதி, அதுதான் நம்ம தேவர் சமூகம். இது எப்போதுமே நம்ம ரத்தத்தில் இருக்கிறது, அது என்றைக்குமே அது மாறாது. உதவக்கூடிய ஜாதி நம்ம தான். அதனால் நாம் இந்த குணத்திலிருந்து என்றைக்குமே நம்ம மாறக்கூடாது. நாம் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் ஆனால் நம்மளை வந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்கல அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம். அண்ணே ஆரம்பிக்கும் போது அவர் பட்ட கஷ்டம் ஏகப்பட்டது. ஆனால் அவர் சிறு அளவில் கூட மனம் தளரலை. இந்த சமுதாயம் நம்மளை எப்படியாவது ஒரு நாள் காப்பாற்றும் அப்படின்னு தான் நம்பியிருந்தார். ஆனால் இப்போ 2017 இப்போ 2026 எத்தனை வருஷம் இருக்குது. இந்த எத்தனை வருஷத்தில் அவர் எவ்வளவு கஷ்டமான பாதையெல்லாம் வந்திருப்பார். அப்படி இருந்தும் நானே சில நேரங்களில் அண்ணன்ட்ட சொல்லியிருக்கேன், என்ன இது எப்படின்னே சமாளிக்க போறிய, நம்ம ஏதாவது தொழில் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி பார்ப்பேன். ஆனால் தொழில் இந்த ஜாதியில் இருந்துக்கிட்டு எந்த தொழிலும் பண்ண முடியலை அவர். ஆனால் இதை வந்து இந்த இயக்கத்தை தொடர்ந்து அவ்வளவு பிரச்சனைகளோடு நடத்திக்கிட்டே வந்து இப்போ உங்களுடைய ஆதரவு வந்து நிறையா இருக்குது. நீங்கள் இதே வழியில் தான் நீங்கள் கடைசி வரைக்கும் இருக்கணும். இதில் மாறி ஓட்டுக்கு ரூபா கொடுத்தவனே மாறக்கூடிய ஒரு இனமாக நீங்கள் இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் அண்ணன் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்.
அதாவது சுதந்திரம் அப்படிங்கிறது எப்படி, கேட்டு பெறுவதல்ல சுதந்திரம். அதாவது பிச்சை எடுக்கலை நம்ம, அந்த மாதிரி தான் இது. அரசியலையுமே நம்ம எப்படின்னா பிச்சை எடுக்கக்கூடாது. நாம் அரசியலுக்கு வரணும் அப்படின்னா நம்ம தான் ஒரு தலைவரை உருவாக்கணும், அவரைத்தான் மற்றவங்க தேடி வரணும். அந்த விஷயத்துக்கு தான் அண்ணன் இன்னும் யாரும் எந்த கூட்டணிட்டையும் போய் இது வரைக்கும் கைகட்டி நிற்கலை. ஏன்னா அவர் நின்னா ஒட்டுமொத்த சமூகமும் அந்த கட்சிக்கு கீழே கைகட்டி நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால தான் அவங்க நம்மளை தேடி வரட்டும், நாம் எந்த ஒரு அரசியல்வாதியோடைய வீட்டு வாசலுக்கு போகக்கூடாது அப்படின்னு அண்ணன் தெளிவாக இருக்காரு. அது நீங்கள் அவரை எப்படி உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இதே நிலைமையில் அவர் கடைசி வரைக்கும் இருக்க முடியும். அதாவது தலை குனிஞ்சு வாழ்வதை விட தலை நிமிர்ந்து சாவதே மேல். வெற்றிவேல் வீரவேல். நன்றி, வணக்கம்.